ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாறை மீன் குழம்பு செய்ய போகிறோம். நல்ல சுவையாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுது, கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கணும். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம், அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். புளித்தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கணும் குழம்பு. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு குழம்பு. இப்போ இது கூட நம்ம மீனை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன், உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக சேர்த்துருவோம் குழம்புல. பாறை மீன் இது, அரை கிலோ நம்ம குழம்புக்குன்னு கட் பண்ணி வாங்கியிருக்கிறோம். அதை அப்படியே நம்ம குழம்புல போட்டுறோம். இது நல்லா வேகிறதுக்கு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா அந்த மீன் உடஞ்சிரும். 3 தலை 3 வால் சேர்த்துருக்குறேன். அந்த நடுசில் உள்ள துண்டு ஒரு 6 பீஸ் இருந்தது, அதையும் சேர்த்துருக்குறேன். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு, குழம்பு கெட்டியாக வந்துடுது. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். உடையாமல் வந்திருக்குது மீன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு குழம்பு இறக்கிடலாம். இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாறை மீன் துண்டு எப்போவுமே குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தலை வால் எல்லாமே போட்டு குழம்பு செய்யலாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் சங்கரா மீன் வறுத்துருக்குறேன். அது ஷார்ட்ஸில் இருக்குது, பாருங்கள் வேணுங்கிறவங்க. அந்த ஆயிலை வச்சு தான் நான் இப்போ அந்த குழம்பு செஞ்சேன். வறுத்த உடனே நான் அந்த குழம்பு செஞ்சேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.